حي على الصلاة. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று உலகத்தினுடைய சூழ்நிலை, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நம்முடைய அட்மாஸ்பியர், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நம்முடைய கால சூழ்நிலைகள், இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எப்படிப்பட்ட நிம்மதியான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தானோ அந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை தான் இன்று நம்மை சுற்றி பார்க்கின்றோம். அதற்கு பல்வேறு காரணங்கள், பொருளாதார சிக்கல், கடன் தொல்லை, வேலை இல்லாத நிலைமை, பொருளாதார பிரச்சனைலாம் இல்லை, பணம்லாம் வசதியாக இருக்குது அப்படின்னா குடும்ப பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை, அல்லது அண்டை வீட்டாருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, அல்லது இன்றைக்கி சோஷியல் லைஃப்பில், சோஷியல் மீடியாக்களில் நடக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒருத்தரை ஒப்பிட்டு ஒருத்தரை ஒத்து பார்த்து அவர் மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே, இவரை மாதிரி நம்ம வாழ்க்கை அமையலையே அப்படின்னு இந்த கம்பேரிட்டிவ் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேர்ந்து மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி யதார்த்தம் அதுதான். அதாவது ஆனால் வாழ்க்கை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தான். நிம்மதியாக வாழணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தான். ஆனால் இந்த கம்பேரிட்டிவ் சூழ்நிலையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அட்மாஸ்பியர் சூழ்நிலைகளும் இன்றைக்கி எப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டன. அருமைக்குரியவர்களே, அந்த நிம்மதியிலிருந்து நிம்மதி கெடுபட்டு போய்விட்டால், நிம்மதியை இழந்து விட்டால், அதிலிருந்து மீண்டும் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன வழி? இது அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய தீனை தவிர, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாராலும் இதுவரை காட்டித்தரப்படவில்லை, இனிமேலும் காட்டித்தர முடியாது என்பதுதான் உலகத்தின் யதார்த்தமான நடைமுறை. அப்படின்னா என்ன அப்படின்டா, முஸ்லீம்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் நம்முடைய தீன் இஸ்லாத்தினுடைய லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுப்போம். நம்ம தீன்னா என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, தீன்னா என்ன அப்படின்னா அது எங்கே வெளிப்படும் பாருங்கள். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், பொண்ணுல இபாத்தான பொண்ணாங்க அப்படின்னா, மாஷா அல்லாஹ் இபாத்தான பொண்ணுங்க, 2 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கா, ரொம்ப இபாதா. அப்போ அந்த இபாதத்தான பெண்ணுங்கிறதுக்கு நம்ம என்ன நம்ம க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், என்ன அளவுகள் வச்சுருக்கோன்னா, 2 தடவை குர்ஆனை முடிக்கணும், அவ்வளோதான் இபாதத்தான பொண்ணு. பையன் இபாத்தான பையங்க, நல்ல மாஷா அல்லாஹ் தொழுகையாளி பையன், தொழுவார். அப்போ எப்போ தொழுவார், எத்தனை வேலை தொழுவார் அது சொல்ல மாட்டாலும் தொழுகையாளி பையன், இபாதத்தான பையன். அப்போ ஏதோ அவ்வப்போது பள்ளியாசலில் போய் தலையை காட்டிட்டு வந்தால் அது இபாதத்தான பையன், மார்க்கப்பட்டுள்ள பையன் என்று மார்க்கப்பட்டு என்பதற்கும் மார்க்க தொடர்பு என்பதற்கும் நாம் ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுகோல் ரொம்ப மட்டமான அளவுகோல். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனையும் தீனுடைய அளவுகளையும் மார்க்கத்தினுடைய அளவுகளையும் நாமே சரியாக புரிஞ்சிக்கல. முஸ்லீம்களாகிய நம்மளே ஒழுங்காக புரிஞ்சிக்கல. அதுதான் யதார்த்தமான வேதனை, யதார்த்தமான உண்மை. இல்லை என்றால் சகோதரர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் அனுபவிப்பதற்காக, மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக, நாம் தொலைத்து விட்டு நிம்மதியை திரும்ப பெறுவதற்காக ஒரு வழிமுறையாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன் இஸ்லாத்தை கொடுத்துருக்கான். நம்ம அல்லாஹ்வுடைய தீனை என்ன நினச்சிருக்கோன்னா, ஏதோ தொழுவணும், ஏதோ நோன்பு வைக்கணும், தாடி வைக்கணும், தொப்பி வைக்கணும், வாரத்துக்கு ஒரு பள்ளியாசலுக்கு போய்ட்டு ஜும்மாக்கு, வருஷத்துக்கு ஒரு பெருநாள் தொழுவணும், மற்றபடி சம்பாதிக்கணும், சாப்பிடணும், இது நம்ம பேரை கேட்டால் முஸ்லீம் கேட்டால் அவன் முஸ்லீம் சொல்லிக்கணும், சென்சஸ் எடுக்க வர்றாங்க அவங்க எந்த ஜாதின்னு கேட்டால் நம்ம முஸ்லீம்ங்க அப்படின்னு சொல்லிக்கணும், நம்ம முஸ்லீம் குடும்பத்தை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம பையனுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணை பற்றி, இதுதான் நம்ம வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிப்பானாக, எல்லாரையும் விளங்க வைப்பானாக. இதுவல்ல வாழ்க்கை ஸ்டைல் என்பது. நம்முடைய சென்சஸில், நம்முடைய கணக்கெடுப்பில், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்முடைய பேரை முஸ்லீம் அல்லது இஸ்லாமியர் அப்படின்னு எழுதுறது பேர் அல்ல இஸ்லாம்ங்கிறது. அல்லது நம்ம வாரத்துக்கு ஒரு பள்ளியாசலில் போய் ஜும்மாவில் போய் முட்டிட்டு வரோம், இதுக்கு பேர் அல்ல இஸ்லாம் என்பது. அல்லது நான் ஒரு முஸ்லீம் பெண்ணை பேர் தாங்கி பண்ண முடிப்பேன், என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம், இது பேர் அல்ல இஸ்லாம் என்பது. நீங்கள் ஒரு பேர் தாங்கி பெண்ணை முடிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை நல்ல மார்க்கப்பற்றை உருவாக்கி தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து, நல்ல தீனை கற்றுக் கொடுத்து, ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை முஸ்லீம் ஆக்கி திருமணம் முடிப்பதும் இதுவும் இஸ்லாம், மகத்தான இஸ்லாம், இது மகத்தான ஈமான்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பையனுக்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை உங்கள் பையன் விரும்புகிறான், அந்த பெண் மார்க்கப்பட்டுல உறுதியாக இருக்கிறா, நல்ல விளங்கி இருக்கிறா, தீனுல் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்கு வர்றானா, உங்கள் மகனுக்கு அந்த முஸ்லீம் அல்லாத பெண்ணை மார்க்கத்தை விளங்கி தானாக இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை விரும்பி ஏற்று அவனுக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்க பாருங்க. இது மகத்தான இஸ்லாம். நம்ம இதெல்லாம் இஸ்லாம் நினைக்கிறது இல்லை. ஐயே முஸ்லீம் அல்லாத பண்ண வேணாம் நவ் முஸ்லீமு மட்டமாக நினைக்கிறது. இது எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்றால் சகோதரர்களே, இது மனநிலை என்று சொல்கிறத விட அறியாமை என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம மார்க்கத்தை விளங்கலை, தீனுல் இஸ்லாத்தை விளங்கலை. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம்னா என்ன, இது நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் வகுத்து கொடுத்த வழிமுறை. இது இந்த உலகத்தின் வாழ்க்கை, உலகத்தின் ருசியை அனுபவித்து வாழ்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பெரிய ஆயுதம் தான், மிகப்பெரிய இயந்திரம் தான் தீனுல் இஸ்லாம் என்பது. இன்றைக்கி நம்ம தீனுல் இஸ்லாத்தை தொலைச்சிட்டதுனால நிம்மதி தொலைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி முஸ்லீம் அல்லாத மக்கள் தீனுல் இஸ்லாம் தெரியாதனால் நிம்மதி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தீனுல் இஸ்லாத்தை தெரிஞ்சும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதனால இஸ்லாத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், நிம்மதி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி முஸ்லீம் அல்லாத நிம்மதி தொலைச்சிட்டாங்க. ஏன்? அந்த நிம்மதிக்கு வழிவகக்கூடிய இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. முஸ்லீம்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அந்த நிம்மதிக்கு வழிவகக்கூடிய இஸ்லாமிய முறையையும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியும் இவங்க தெரிஞ்சிக்க விரும்பலை, தெரிஞ்சாலும் அமல் செய்ய விரும்பலை, நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனுடைய விளைவு முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி நிம்மதி தொலைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்கள் நிம்மதி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முஸ்லீம் அல்லாத என்ன சொல்லுவாங்க? ஏங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படி ஆகுது? நான் நல்லதானங்க இருக்கிறேன், நான் யாருக்கும் என்ன தீங்க பண்ணேன், எனக்கு மட்டும் எங்கள் இப்படி சோதனை மேலே சோதனை வருது அப்படின்னு ஒரு முஸ்லீம் அல்லாத சொன்னால், ஒரு முஸ்லீம் அதே வார்த்தையாக சொல்லுவார், ஆமாம் எனக்கு மட்டும் எங்கே வருது, நானும் 5 வேளை தொழுகிறேங்க, தர்மலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன், சதகாலாம் கொடுக்குறேன், ஹஜ்ஜெல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு எங்கே இப்படி ஆகுது. இந்த 2 சாராருமே விழுந்து கொள்ளவில்லை. முஸ்லீம்களும் புரிஞ்சிக்கல, முஸ்லீம் அல்லாதவங்களும் புரிஞ்சிக்கல. என்ன புரிஞ்சிக்கல? சோதனை என்பது மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகளில் ஒன்று. எப்படி ஒரு மனிதன் என்று இருந்தால் பசி எடுக்குமோ, மனிதன் என்று இருந்தால் தாகம் எடுக்குமோ, மனிதன் என்று இருந்தால் அவன் உடல் இச்சை ஏற்படுமோ, மனிதன் என்று இருந்தால் அவனுக்கு சில சோதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். இது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பசி எடுக்கிறவன், ஏங்க எனக்கு மட்டும் எங்கள் பசி எடுக்குது, மதியானம் 1 மணி தான் நான் சாப்பிட்டேன், இப்போ 8 மணி 9 மணி ஆயிடுச்சுங்க, அதுக்குள்ளே எனக்கு பசி எடுக்குது, எனக்கு மட்டும் எங்க எப்படி ஆகுது அப்படின்னு வேணா சொல்லுவானா? நல்லா தெரியும் அப்படி சொன்னால் கிறுக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் பசி எடுக்குது. எனக்கு மட்டும் எங்கள் தாகம் எடுக்குது, காலையில் 10 மணிக்கு 1 கிளாஸ் தண்ணி குடித்தேன், இப்போ 1 மணி ஆச்சு மறுபடியும் தண்ணி தாகம் வரலுதுங்க, நாக்கு வரலுதுங்க, எனக்கு மட்டும் என் தண்ணி எடுக்குது, யாரும் சொல்கிறதில்ல. எனக்கு மட்டும் என் மன இச்சை வருது சொல்கிறதில்ல. இதை புரிஞ்சுக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு, எல்லாத்துக்கும் வர்றதான். தாகம் எப்படியோ, தூக்கம் எப்படியோ, பசி எப்படியோ, உடல் இச்சை எப்படியோ, இதெல்லாம் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடியது தான். எப்படி விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் சில கஷ்டங்களும் சில சோதனைகளும் வரத்தான் செய்யும் என்பதை எப்போ புரிஞ்சுப்பான்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுப்பான். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ரால, வல நப்லுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். அல்லாஹ் அக்பர். 5 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 5 விஷயங்களில் ஓரளவை கொண்டு உங்களை சோதிப்போம். ஓரளவு, ரொம்பன்னு சொல்லலாம். அல்லாஹ் நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களால் முடியாத அளவுக்கு அல்லாஹ் வற்புறுத்த மாட்டான். தாங்க முடியாத சோதனை அல்லாஹ் தரமாட்டான். ஏன்? படைத்தவன் அல்லாஹ். அவனுக்கு தெரியும் நம்மளால் எதை தாங்க முடியும், எதை தாங்க முடியாது. அவனுக்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா படைச்சவன் தான். இதை நம்பக்கூடிய முஸ்லீமோ அல்லாஹ்வுடைய ஆயத்தை விளங்குதில் தன்னை படைத்தவன் அல்லாஹ் தான். அவனுக்கு தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை, என்னால் எது முடியும் என்னால் எது முடியாது, என்னுடைய பலம் எது பலகீனம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை இல்லாத முஸ்லீம் அல்லாதவனோ அவனும் இதே வார்த்தை தான் சொல்கிறான். எனக்கு எங்கே இந்த கஷ்டம் வருது? ஒரு முஸ்லீம் சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்? நான் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பாவம், அவருக்கு ஒன்றுமே தெரியும். அல்லாஹ் கிடையாது, ரசூல் கிடையாது, வழிகாட்டுதல் கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது பாவம் அவருக்கு. ஆனால் இங்கே நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, வழிகாட்டுதல் இருக்குது, நேர்வழி இருக்குது, குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆனுடைய விளக்க உரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இருக்குது. அதற்கு விளக்கமாக நம்முடைய சலஃபு சாலிஹீன் இருக்காங்க, நல்லோர்கள் இருக்காங்க, முன்னோர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை விட மிகப்பெரிய அபாக்கியவான்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், உல நப்லுவன்னக்கும், நாம் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். அப்படி என்ன சொல்கிறோம்? உனக்கு பசி வர்ற மாதிரி, தூக்கம் வர்ற மாதிரி, தாகம் வர்ற மாதிரி, இது சோதனை என்பதும் கண்டிப்பாக வந்தே தேரும். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள். அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை விளங்கிட்டானா, இந்த ஆயத்தை ஒரு முஸ்லீம் விளங்கிட்டானா, அந்த விளங்கிய முஸ்லீம் வாயில் இந்த வார்த்தை வராது. என்ன வார்த்தை வராது? எனக்கு மட்டும் அங்கே இப்படி ஆகுது அப்படி நினைக்க மாட்டான்.
எப்படி பசி வந்தாலும் நினைக்க மாட்டானோ, தூக்கம் வந்தாலும் நினைக்க மாட்டானோ, உடல் இச்சைகள் வந்தால் நினைக்க மாட்டானோ, தாகம் வந்தால் நினைக்க மாட்டானோ, அதே போல சோதனைகள் கஷ்டங்கள் வந்தா அந்த மூமின் நினைக்க மாட்டான். எப்படி நினைப்பான்? என் ரப்பே சொல்லிட்டான், ஒல நபுலு வண்ணக்கும், உங்களை சோதிப்பேன், சோதித்தே தீருவேன். ஒல நபுலு வண்ணக்கும் உலமாக்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு முஸ்தக்பிலான ஃபேல், ஒரு எதிர்கால சொல். இது எதிர்கால வினைச்சொல். நபுலு வண்ண என்ற வார்த்தை குரானில் எதிர்கால வினைச்சொல். இலக்கணப்படி பார்த்தா அந்த நபுலு தான், அந்த அதனோட ஒரிஜினல் வார்த்தை வந்து நபுலு தான். பலா எபுலு, எபுலேருந்து நபுலு என்றால் நாங்கள் சோதிப்போம், அவ்வளோதான். உலமாக்களுக்கு தெரியும் இந்த நபுலு என்ற வார்த்தையிலே, நபுலு என்றால் நாம் சோதிப்போம், அவ்வளோதான். எதிர்கால வினைச்சொல். இது அரபியில் முஸ்தக்பில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லாவும் கடைசியில் ஒரு ஷத்து செய்யப்பட்ட நூனு சேர்த்தா ல நபுலு வண்ணக்கும், ல நபுலு வண்ண, நபுலுங்கிற வார்த்தை ல நபுலு வண்ண அப்படின்டா எப்படி மாறி உலமாக்களுக்கு தெரியும். அந்த எதிர்கால வினைச்சொல்ல ஒரு மிகப்பெரிய உறுதியையும் நிச்சயத்தையும் ஏற்படுத்தும். நிச்சயம். அப்போ ல நபுலு வண்ணக்கும், நிச்சயமாக நாம் சோதித்தே தீர்வோம். அல்லாஹ் அக்பர். தெரிஞ்சு போச்சா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு பசியை கொடுத்தே தீர்வோம், உங்களுக்கு தாகத்தை கொடுத்தே தீர்வோம், தூக்கத்தை கொடுத்தே தீர்வோம் என்று அல்லாஹ் சொல்லலை. ஏன்? இதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மனிதனுக்கு புரியும். அந்த புரிஞ்சதுனால தான் இந்த புரியாத விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். சோதனை பற்றி மட்டும் எப்படி ஒரு பசி தூக்கம்லாம் இயல்போ இயற்கையோ அதுபோன்று மனிதனே உனக்கு சோதனைகள் வருவது, கஷ்டங்கள் வருவது, அந்த கஷ்டம் உனக்கு பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், அல்ல வேலை இல்லாத தன்மையாக இருக்கலாம், அல்ல கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், அல்லது இதெல்லாம் இருந்தும் கூட உனக்கு உலகத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியை இழந்துடலாம், மனைவி கணவனை இழந்துடலாம், தாய் பிள்ளைகளை இழக்கலாம், பிள்ளைகள் தாயை இழக்கலாம், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், அல்லது வயலில் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படலாம். ஏதாவது வகையில் உங்களுக்கு சோதனைகள் வரும் சொல்லிட்டு வரலாம். நபுலு வண்ணக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்லலாம் பாருங்க. விஷை இன், ஓரளவு, விஷை கொஞ்சம், ரொம்ப இல்லை, உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு இல்லை, கஷ்ட முடியாத இல்லை, விஷை இன் ஓரளவு, சின்னதாக லைட்டாக என்ன கொடுப்பேன்? மினல் ஹவுஃப், அச்சத்தை கொடுப்பேன், ஒல் ஜூ, பசியை கொடுப்பேன். உனக்கு அச்சம் பசி போன்ற உணர்வுகளால் லைட்டாக சோதிப்பேன். உள்ள நபுலு வண்ணக்கும் விஷயம் மினல் ஹவுஃப் ஒல் ஜூ. நான் கேட்குறேன், இன்றைக்கி பசியால் சோதிக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அச்சத்தால் சோதிக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி 90% மக்களுக்கு, உலக மக்களுக்கு பசி என்றாலே என்னவென்று தெரிவதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான், அந்த அளவுக்கு உணவு கொடுக்குறான். சாப்பிட்டதுக்கு மேலே சாப்பாடு, சாப்பாடுக்கு மேலே சாப்பாடு, சாப்பாடுக்கு மேலே சாப்பாடு. பசி எடுத்து சாப்பிடுன்னு போய் மணி அடித்து சாப்பிடு. 1 மணி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்லையா? 2 மணி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்லையா? 8 மணி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்லையா? காலையில் 9 மணி ஆயிடுச்சு நாஸ்டா பண்ணலையா? அப்போது பசி இருக்குதோ இல்லையோ மணியை பார்த்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பசி என்பதே நமக்கு மறக்கடிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நபுலு வண்ணக்கும் விஷயம் மினல் ஹவுஃப் வல் ஜூ. சின்ன பயத்தை கொடுப்போம், சின்ன பசியை கொடுப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். இது முன்னால் சொல்லப்பட்ட மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. அவ்வளோ பசியோடு கஷ்டப்பட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் மக்கள் நடக்கக்கூடிய பாதையில் மயக்கம் போட்டு கிடந்தேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, புகாரி ஹதீஸில் வருது, மயக்கம் போட்டு கிடந்தேன். மக்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா இவர் பாவம் கழுத்து நரம்பு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால தான் இவர் மயக்கம் போட்டிருக்காருன்னு சொல்லி, அந்த கால அரபு காலத்தில் வைத்திய முறை என்னன்னு சொன்னால், யாராவது கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டு மயக்கம் போயிட்டால் அந்த கழுத்தில் காலை வச்சு தேய்ப்பாங்க. கழுத்தில் எப்படி காலை வச்சு தேய்ப்பாங்க, காலால் மசாஜ் பண்ணுவாங்க அழுத்தி. அப்படின்னா அந்த நர்வஸ்லாம் சரியாயிடும், அந்த நரம்புகளை சரியாகி, வீக்கான நரம்புகளை சரியாகி திரும்ப உஷாராயிடுவார். அப்படிங்கிறதுக்காண்டு அந்த அடிப்படையில் மக்களுடைய கழுத்திலே கால்களை வைத்து தேய்த்து கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த மயக்கம் கழுத்து நரம்பினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, வயிற்று பசியினால் ஏற்பட்ட மயக்கம் என்று மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்றைக்கி அபூ ஹுரைராவை போட்டுறோம், மிகப்பெரும் சஹாபி, மிகச்சிறந்த சஹாபி, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு வழங்கிய சஹாபி. அப்படிப்பட்ட சஹாபி சொல்கிறாங்க, பசியினால் மயக்கம் போட்டு கிடந்தேன், ஆனால் பசின்னு தெரியாமல் மக்கள் என் கழுத்தில் நரம்பு பிரச்சனை வச்சு கழுத்தால் தேய்ச்சிட்டு போவாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அபூ ஹுரைரா, அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய ஹலீஃபா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய ஹலீஃபா, கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசியினால் 3 பேர் வெளியே வர்றாங்க. ரசூலா கேட்குறாங்க, அபூபக்கர் பார்த்து, அபூபக்கரே ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ரசூலா வீட்டை விட்டு வெளியே வந்து பசி தாங்க முடியல, வெளியே வந்து நிற்போம், ஏதாவது கிடைக்குமா, யாராவது கொடுப்பாங்களான்னு வெளியே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா அபூபக்கர் அவங்க வீட்டு வாசல் நிற்கிறாங்க. ரசூலா ஒன்றும் தெரியாமல் மாதிரி கேட்குறாங்க, மா அஹ்ரஜக யா அபூபக்கர், அபூபக்கர் வீட்டை விட்டு வெளியாக்கியது. அபூபக்கர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூல்லா எனக்கு எந்த ஏற்பட்ட பசியினால தான் அவங்களும் பசி ஏற்பட்டு வெளியே வந்து நிற்கிறாங்கண்டு. அஹ்ரஜனி மா அஹ்ரஜக யா ரசூலுல்லாஹ், உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அந்த பசி தான் என்னையும் என்னோட வீட்டை விட்டு வெளியாக்கியது.
கொஞ்ச நேரத்தை பார்த்து உமர் வந்து நிற்கிறாங்க, அவங்களும் அதே பதிலை சொல்கிறாங்க. இப்படிலாம் பசி நமக்கு ஏற்பட்டுருக்குதா? என்றைக்கா பசியில் கஷ்டப்பட்டுருக்கோமா? சாதாரண சின்ன கஷ்டம் வந்தோடனே எனக்கு மட்டும் எங்கே இப்படி ஆகுது அப்படிங்கிறமே. சஹாபாக்கள் என்னைக்காவது எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி பசியை கூட சோதிக்கிறான் அப்படி புலம்புனாங்களா நம்மள மாதிரி? காரணம் என்னென்றால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குனாங்க. பசியோ தாகமோ அல்லது துக்கமோ அல்லது அச்சமோ அல்லது பணக்குறைபாடோ, பணத்தில் நஷ்டமோ, வியாபாரத்தில் நஷ்டமோ, அல்லது நம்முடைய புகழுக்கு ஏற்பட்ட பாதிப்போ எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ் சோதித்தே தீர்வான். சோதனை என்பது வாழ்க்கையின் ஒரு அம்சம் என்பது சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. அதனால் எந்த சஹாபியும் புலம்பல. இன்றைக்கி நாம் புலம்புறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றா ஒன் அக்ஸி மினல் அம்வால் ஒல் அம்ஃபுஸ் ஒல் சமராத். எப்படி மேலும் அச்சம் பயம் மட்டுமல்ல, அச்சம் பசி மட்டுமல்ல, ஒன் அக்ஸி மினல் அம்வால் உங்கள் செல்வத்தில் திடீரென்று நஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஒல் அன்ஃபுஸ் உங்களை சார்ந்த உயிருள்ள மனிதர்கள் நஷ்டம் ஏற்பட்டுரும். உங்களுக்கு திடீர்னு வேண்டிய மூத்தா போயிடுவாங்க. பெரிய நம்பிக்கை மலமாக நம்பி இருப்பீங்க அவர் டப்புன்னு மூத்தா போயிருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் தான் நினச்சிருப்பீங்க. அந்த தாய் மூத்தா போயிடுவாங்க, தாப்பா மூத்தா போயிடுவாங்க. என் மனைவி தான் எனக்கு உலகமே நினச்சிருப்பீங்க, அந்த மனைவி திடீர்னு மூத்தா போயிடுவாங்க. என் கணவனை விட்டு எனக்கு ஒரு வாழ்வாதாரமே இல்லை நினைப்பீங்க, அந்த கணவன் மூத்தா போயிடுவார். அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் ஏன் தெரியுமா? நம்முடைய பெரிய வாழ்வாதாரமாக நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையாக நினைக்கிறோம். என்னுடைய லைஃபே இவங்க தான், இவங்க இல்லாட்டா நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க மூத்தா போகிறாங்களே, அவங்க மூத்தா போய் நம்மளும் மூத்தாயிடுறோமா? இவர் இல்லாட்ட நான் இல்லைங்க அப்படிங்கிறோம். அவர் மூத்தா போயிட்டார், ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டார், இப்போ நம்மளும் இல்லாமல் போயிடுவோமா? இல்லை, அவரை இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் நம்ம இருக்க வைப்பான். இது அல்லாஹ் மௌத்தை கொடுக்குறது. ஒன் அக்ஸி மினல் அம்வால் ஒல் அம்ஃபுஸ் ஒல் சமராத் உங்களுடைய விவசாயங்களிலே, உங்களுடைய அறுவடைகளிலே நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். பிஷை மினல் ஹௌஃபி ஒல் ஜூஇ நக்ஸி மினல் அம்வால் ஒல் அன்ஃபுஸ் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். நபியே, எல்லா நிலையிலும் நிலைகுலையாமல் இருக்கிறாங்கல்ல, ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறாங்களே, அதுதான் பொறுமை. பொறுமைங்கிறது அல்லாஹ் பார்த்துப்பான். அப்படி உட்காரதில்ல பொறுமை. எந்த நிலை வந்தாலும் என் ரப்ப எனக்கு உதவி செய்வான் என்று ஸ்டெபிலிட்டியோட, ஸ்ட்ரெங்தா, உறுதியோட, நிலை குலையாமல் இருக்கிறார் பாருங்கள், அதுக்கு பேர் தான் சபூர், பொறுமை என்பது. பஷீரி சாபிரீன், அப்படிப்பட்ட ஸ்டெபிலிட்டி மென், ஸ்டேபிள் மென், உறுதியாக நிற்கிறார் பாருங்கள். எது தள்ளாட்டம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், அங்கங்கே ஆடாமல், நிலை குலையாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் பாருங்கள். எந்த வந்தாலும் அப்படிப்பட்ட மனிதருக்கு சுபச்சை சொல்லுங்கள். அல்லது நமக்கு யார் தெரியுமா? இதா அசாபத்து முசீபா, எந்த ஒரு முசீபத் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த முசீபத், எந்த சிரமம், எந்த மன உளைச்சல் எது வந்தாலும் சரி, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் பக்கம் திரும்ப போகிறோம், என் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் வேர்டு பாருங்க. அது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் வேர்டு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ, மன உளைச்சலோ, மனத்தாங்களோ, மனவேதனையோ, அதிர்ச்சியோ, துக்கமோ, துயரமோ, இன்னலோ, இடும்பலோ எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லுவாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைக்கி பெரிய வேதனை என்ன தெரியுமா? நம்மள பல முஸ்லீம்களுக்கு இந்த இன்னா லில்லாஹி கூட சொல்ல தெரியல. இன்னா லில்லாஹி கூட முறையாக சொல்ல தெரியாது. அவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கிறோம். ஏன் காரணம் என்ன? இந்த இன்னா லில்லாஹி எதுக்கு ஆக்கிட்டோம்னா, யாராவது மூத்து செய்தி வரணும், மூத்து செய்தி வந்தவுடனே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இன்னா லில்லாஹி ஒரு டைப் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருப்போம். அந்த டிசைனை தூக்கி டைப் பண்ணி விட்ருவோம், முடிஞ்சு போச்சு, மூத்து வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதை வாயில் கூட சொல்ல மாட்டோம். எவ்வளோ பெரிய அறியாமை, எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம், எவ்வளோ பெரிய அசட்டை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்வதிலும் அந்த கேர்லெஸ்னஸ் தான் நம்ம இந்த நிலைமை கொண்டு ஆராய்க்கிறது. அல்லாஹ் சொல்கிறா, இதா அசாபத்து முசீபா, எந்த முசீபத் வந்தாலும், திடீர்னு கரண்ட் போயிடுச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள். நல்லா ஓடி இருந்த ஏசி திடீர்னு கட் ஆகிடுச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள். சேரில் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு சேர் சரிஞ்சிடுச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள். எந்த அதிர்ச்சி ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி சொல்லுங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன அர்த்தம்? நாங்கள் இருப்பதே அல்லாஹ்வுக்காக, திரும்ப போகிறதும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் அக்பர். நாங்கள் இருப்பது உலகத்தில் இருக்கிறதே அல்லாஹ்வுக்காக தான். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இன்னா லில்லா, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். ஓ இன்னா நிச்சயமாக நாங்கள் இலைஹி அவன் பக்கமே ராஜிஊன் திரும்பக்கூடியவர்கள். அப்போ நான் உலகத்துலேயும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மறுமையிலையும் அல்லாட்டையும் போகிறோம். அப்புறம் நாங்கள் இந்த அற்பமான இந்த சஞ்சலங்கள், அற்பமான இந்த கஷ்டங்கள், அற்பமான சோதனைகள் பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படணும், அஞ்சணும், திடுக்கிடணும், தடுமாறணும்? இந்த மோட்டிவேஷன் வார்த்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து மௌத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை. எந்த இன்னல், எந்த துன்பம், ஒன்றும் இல்லை. பாக்கெட்டில் பேனா வச்சுருந்தீங்க, பேனாவை காணோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கள். நம்ம அதை என்ன கிட்ட ஒரு மௌத்துக்கு மட்டும்தான் இன்னா லில்லாஹி சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லக்கூட மாட்டோம். அல்லாஹ் ரப்ப சொல்கிறான், எந்த கஷ்டம் வந்தாலும் காலு சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்னு அல்லாஹ் சொல்கிறான். டைப்பு என்று சொல்லவில்லை.
இது அசாபத்து முசீபத்தும் டைப்பு இன்னால் இல்லா இன்னால் ராஜோன் இன்னால் இல்லா இன்னால் ராஜோன் டைப் அடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லலை. காலு வாயால் சொல்லணும். அப்படி சொல்லி பழகி பாருங்க, மனசுக்குள்ளே நம்மளை அறியாத ஒரு உத்வேகம் வருங்க. நீ கண்டதெல்லாம் சொல்கிறான், இதை நெஞ்சில் கையை வச்சு அதை சொல்லு இதை சொல்லு, உனக்கு கஷ்டம் வந்தால் நீ கவுன்சிலிங் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் கவுன்சிலிங்கை தேடி போகிறோம். அல்லாஹ்வோட குர்ஆனோட பெரிய கவுன்சிலிங் எதுவும் கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மோட்டிவேஷன் ஹதீஸோட பெரிய கவுன்சிலிங் எதுவும் கிடையாதுங்க. நல்ல குர்ஆனையும் ஹதீஸை நன்றாக விளங்கிய ஒரு ஆலிம்கள்ட்ட போங்க, சரியான கவுன்சிலிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. மற்ற கவுன்சிலிங் போய் 10,000 20,000 செலவு பண்ணுறோம். அவன் சொல்லுவான், அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஞ்சி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு எரியாவது பிடிச்சமான வார்த்தை சொல்லுங்கள். பிடித்தமான வார்த்தை பிடிக்காத வார்த்தை இல்லை. இன்னால் இல்லா இவ இன்னா இலை ராஜுன்னு சொல்லுங்கள். 50 தடவை சொல்லுங்கள், 100 தடவை சொல்லுங்கள், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். இது நம்ம தெரியாமல் சகோதரர்களே, எத்தனையோ பேர் நம்ம நிம்மதியை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அஜபல்லி அம்ரில் மூமின், புகாரியோட ஹதீஸ். அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விஷயமே ரொம்ப ஆச்சரியமானதுப்பா. இன்னக்குள்ள ஹைர், இன்னக்குள்ள அம்ரி மின் ஹைர். அவனுடைய எல்லா விஷயமும் அவனுக்கு நன்மை தான். எல்லா விஷயமும் அவனுக்கு நன்மை தான். இதா அசாபத்து சர்ரா ஃபஸபர ஃபகான ஹைரல் லஹு வஇன் அசாபத்து மர்ரா ஃபஇன் அசாபத்து சர்ரா ஃபஷகர ஃபஹுவ ஹைருல் லஹு ஃபஇன் அசாபத்து ضرா ஃபஸபர ஃபஹுவ ஹைருல் லஹு. அல்லாஹு அக்பர். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹஜபல்லில் மூமின், ஒரு மூமினுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, ஹஜபல்லில் மூமின், ஒரு மூமினுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு மூமினோட எல்லா விஷயமும் ஆச்சரியமான விஷயம். இன்னும் அம்ராக்குள்ள ஹைர், அவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயமே ஹைர் தான் அவனுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், லைஸ தாக்கல் யஹதில் இல்லல் மூமின். இது மூமினை தவிர யாருக்குமே இந்த சிறப்பு கிடையாது. அல்லாஹ்வை நம்பாதவனை தவிர எவனுக்குமே கிடையாது. ஒரு காஃபிருக்கோ ஒரு கிறிஸ்தவனுக்கோ ஒரு இந்துக்கோ இது கிடையாது. இது முஸ்லீம் மட்டும் உள்ளது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைஸ தாலிக்கல் யஹதின் இல்லல் மூமின். இது மூமினை தவிர உலகத்தில் யாருக்குமே இது கிடைக்காது. என்னது, அவனுக்கு எல்லாமே ஹைர் தான், எல்லாமே நன்மை தான் சொல்கிறாங்க. அது என்ன நன்மை? ஒயின் அசாபத்து சர்ரா, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது, சந்தோஷமான விஷயம் ஏற்படுச்சு. ஃபஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்தியே. ஃபஷக்கர ஃபகான ஹைரல் லஹு, அது அவனுக்கு ரொம்ப ஹைர் ஆகிடும். இது அசாபத்து வர்றா, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சோதனை வந்துருச்சு. ஃபஸபர, அவன் இஸ்திகாமத்தாக இருக்கான், உறுதியாக இருக்கான், ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறான், அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுருக்கிறான். ஃபகான ஹைரல் லஹு, அதுவும் அவனுக்கு ஹைராக தான் இருக்கும். அப்போ நன்மை வந்தாலும் ஹைரு, தீமை வந்தாலும் ஹைரு. அதில் தான் பொதுவாக போர்க்களம்னு வந்துட்டால், போர்க்களத்தில் ஒன்று வெற்றி வீரனாக திரும்பி வா, அல்லது செத்து மடி, செய்யலை செத்து மடிக்குவாங்க, டூ ஆர் டை. செத்து மடிஞ்சால் தோல்வி. ஒருத்தன் போர்க்களத்துக்கு போகிறான், எதிரி ஏழை கொல்லப்பட்டான், தோல்வி. திரும்பி வந்துட்டான், வீரனா திரும்பி வந்தான், வெற்றி. இதான் உலகம் சொல்லணும். ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? அது அல்லாம இக்பால் சொல்கிறாங்க அழகா, ஜீனா துமாரா ஜீனா மர்னா துமாரா ஜீனா கியா ஹூப் ஹே துமாரா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவங்க போய் சொல்கிறாங்க அல்லாம இக்பால், ஓ ஷஹீதுகளே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் போய் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக போர்க்களத்தில் போய் உயிரை மாய்த்து கொண்ட ஷஹீதுகளே, உயிரோடு திரும்பி வந்த முஜாஹிதுகளே, 2 பேரும் சொல்கிறாங்க, ஜீனா துமாரா ஜீனா, உயிரோடு வெற்றி வீரராக திரும்பி வந்தீர்களே, இதுவும் உங்களுக்கு வெற்றி. மர்னா துமாரா ஜீனா, தோ மரணித்து விட்டீர்களே, ஷஹீதாகி விட்டீர்களே, இதுவும் உங்களுக்கு வெற்றி. கியா ஹூப் ஹே துமாரா. அல்லாஹ் அக்பர். என்ன சிறப்புப்பா உங்களுக்கு. கியா ஹூப் ஹே துமாரா, என்ன அழகுப்பா இது. திருப்பி வந்தால் வெற்றி, மூத்தா போனால் வெற்றி. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, பொறுமையோடு இருந்துங்க, அதுவும் உங்களுக்கு ஹைரு. சந்தோஷம் வந்துச்சு, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுங்க, அதுவும் உங்களுக்கு ஹைர். இதுதான் உருதுல சொல்லுவாங்க, ராஹத்துமே மஸ்து நஹோ முசீபத்துமே பஸ்து நஹோ. ராஹத்துமே மஸ்து நஹோ, ஒரு சந்தோஷம் வரும் பொழுது திமிர் வரக்கூடாது, ஷுக்ர் வர வேண்டும். ஒரு மகிழ்ச்சி வரும் பொழுது, ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது, மன மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, ராஹத்துமே மஸ்து நஹோ, உனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வரும் பொழுது திமிர் பிடித்து அலையாதே, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய். அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய். முசீபத்துமே பஸ்துலகோ, கஷ்டம் வரும்போது, முசீபத்து வரும்பொழுது அதில் ஒரேடியாக ஒடுங்கிடாத, பொறுமையோடு இஸ்திகாமத்தாக இரு. என் ரப்ப எனக்கு உதவி செய்வான், என் ரப்பு கொடுத்து தான் இது, அவன் கொடுத்த கஷ்டத்தை அவனே நீக்குவான் என்று ஸ்டெபிலிட்டி ஆயிரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியை அடைவதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான தீர்வு என்ன தெரியுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும். உள்ளங்கள் சஞ்சலத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து, உள்ளங்கள் எப்படி வேதனை அல்லாஹ் பாதுகாத்து, உள்ளங்கள் நிம்மதியை கொடுப்பான். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்க.
அல்லாஹ் பொய்யாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய திக்ரில் சிறந்த திக்ருன்னா தொழுகை. இன்றைக்கி சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ணுங்க, ஏதாவது கஷ்டம்னா மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மெடிடேஷன் 1400 வருஷம் முன்னாடி ரசூலா கற்றுக் கொடுத்துறாங்க. ஹதீஸில் வருது, எந்த பிரச்சனை என்றாலும் ரசூலா உடனே தொழுகையின் பக்கம் முன்னேறுவாங்க. அதான் அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகையில் குறிப்பாக இல்லைங்க தொழுகிறான் சார், அப்பவும் பிரச்சனை தீரல, தஹஜ்ஜுத். தொழுகையில் சிறந்த தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுதில் மன அமைதியாக இருந்து உலகமெல்லாம் உறங்கும் பொழுது நீங்கள் மட்டும் விழித்திருந்து உங்கள் ரப்புட்ட உட்காந்து பேசுங்க. ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனக்கவலையெல்லாம் தீர்த்து வைப்பார். இப்படி ஆயிரக்கணக்கான தீர்வுகளை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்க, நாம் என்ன பண்ணுறோம்? அந்த தீர்வுலாம் விட்டுட்டு கண்ட வழியை தேர்ந்தெடுக்கிறோம், கண்ட வழியை நோக்கி போகிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அருமைக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மா யுசீபுல் முஸ்லிம் மின் நசபின் வலா வசபின், ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய துக்கமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும், வலா ஹம்மின் வலா ஹம்மின், கஷ்டமாக இருந்தாலோ கவலையாக இருந்தாலோ, வலா அதன் வலா ஹுஸ்னின் வலா அதன், துயரமாக இருந்தாலோ அல்லது வேதனையாக இருந்தாலோ, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, துக்கம் துயரம், துன்பம் துயரம், துக்கம் கவலை, வேதனை வெளிப்பாடு, நோய், இது எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தெரியுமா? பெரிய நோயெல்லாம் இல்லை, பெரிய துக்கம்லாம் இல்லை. ஹத்த ஷவுக்கத்தி ஷாக்குவா, அவன் காலில் சுருக்க ஒரு முள்ளு குத்துன்னு வச்சுங்க, அந்த முள் வேதனையாக இருந்தாலும், சாதாரண முள் வேதனை, முள்ளு குத்து எப்படி இருக்கும்? ஆகும், டக்குனு உரி போட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி வேதனையாக இருந்தாலும், அல்லாஹ் அக்பர், நீங்கள் பெரிய பெரிய வேதனை இல்லை, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய துன்பமோ துயரமோ இன்னலோ இடையூறோ கஷ்டமோ கவலையோ நோயோ எதுவாக இருந்தாலும், எந்த அளவுக்கு ஹத்த ஷவுக்கத்தி ஷாக்கு இல்லையா, அவனுக்கு குத்தக்கூடிய சின்ன முள் அளவுக்கு இருந்தாலும், யுகஃபர் அன்ஹு ஹதாயாஹு, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெரிய பெரிய சோதனை கொடுத்து பாவத்தை மன்னிக்கிறது இல்லைங்க. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன ஒரு முள்ளு குத்துனா கூட பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளாம் எவ்வளோ பாவங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் செய்யக்கூடிய பாவத்தில் பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தின் விளங்காமல் இருக்கிறோம் பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விளங்காமல் இருக்கிறோம் பாருங்க, இதுதான் நம்ம செய்கிற பாவங்களே பெரும் பாவம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, விளங்கி நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் புரிந்து நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய தீனை விளங்கி புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. கடைசியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள். பள்ளியாசலுக்கு போகிறோம், தொழுவ போகிறோம், அங்கே பார்த்தா ஒருத்தர் கவலையாகவே இருக்கிறாரு, அவரை பார்த்து ஒரு புன்முறுவல் புரியுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தபஸ்ஸும் இல்லல் முஸ்லிமி சதகா, ஒரு முஸ்லீமை பார்த்து தபஸ்ஸும், ஒரு புன்முறுவல் பூப்பது சதக்கானாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினை பார்த்து லைட்டாக புன்முறுவல் பூருங்க, சதக்கா. தொழுவ போகிறீங்க வர்றீங்க, லைட்டாக பார்த்து ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் பூருங்க, சலாம் சொல்லுங்கள், லைட்டாக பேச ஆரம்பிங்க. இன்றைக்கி உலகத்திலேயே மனுஷன் எதுக்கு தெரியுமா இயங்குறான்? என் கஷ்டத்தை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டானா? என்னுடைய பிரச்சனைகளை யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டானா? இன்றைக்கி ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளை யாரும் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அதெல்லாம் என்னோட சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள், இதுதான் நிலைமை. அதனால் நம்ம சுற்றி இருப்பவர்களை பாருங்கள், யாராவது சோகமாக இருக்கும் லைட்டாக புன்முறுவல் போருங்க, சிரிங்க, சலாம் சொல்லுங்கள், அவங்கள அணுகுங்க. நீங்கள் தப்பாக நினைக்காட்டா உங்கள் என்ன பிரச்சனை, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களே அப்படின்னு வாய் திறந்து கேளுங்க. சில பேர் விரும்ப மாட்டாங்க, என் பிரச்சனை என்னோட போட்டுன்னு நினைப்பாங்க. சில பேர் விரும்புவாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு சகோதரர்களே, அவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்வதும் தேர்தல் சொல்வதும், தேர்தலில் ஓட்டு போகிற தேர்தல் அவரை தேற்றி கொண்டு வருவது, அந்த தேர்தலோ ஆறுதலோ அவருக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பலனை ஏற்படுத்துவான். இதுவும் மிக சிறந்த சதக்காவாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கவலைகளை மறந்து என்பதை விட கவலைகளை ஒதுக்கி நிம்மதியாக வாழக்கூடிய தௌஃபீக் தந்தவர்களானாக. நம்முடைய கவலைகளெல்லாம் ஒழித்து நிம்மதியை பெறுவதற்காக அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்திலே என்ன வழிகளை தந்திருக்கின்றானோ அந்த வழிகளை தெரிந்து புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.